will not seek your own but the things of Christ in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கானவைகளையே தேடாதபடி கிறிஸ்துவுக்கானவைகளை தேடுவேன் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர்? And you will not just seek your own comfort but the good of your younger brothers and sisters. உங்களுடைய சொந்த சொகுசை தேடாதபடி என்னை காட்டிலும் இளைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு எப்படி நன்மையை தேடுவது என்று விரும்புகிறீர்களா? I believe God needs many Timothys in these days. இந்த நாட்களிலே நான் நம்புகிறது என்னவென்றால் தீமோத்தேயுக்கள் அநேகம் பேர் தேவனுக்கு தேவை. Not only Timothys. தீமோத்தேயுக்கள் மட்டுமல்ல. I want to show you in Romans 16. ரோமர் 16 அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். We read here of a sister called Phoebe in verse 1. ஒன்றாம் வசனத்திலே பெபேயாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம். She wasn't an elder but she was a servant in a church. அவர்கள் ஒரு சபைக்கு மூப்பத்தியாக இல்லை, ஆனால் அங்கே உள்ள பணிவிடை செய்கிறவர்களாக இருந்தார்கள். She served and served and served. அந்த சபையிலே பணிவிடை செய்து கொண்டே இருந்தார். And see how Paul describes her. இந்த சகோதரியை குறித்து பவுல் எப்படி விவரித்து சொல்கிறார் என்று பாருங்கள். Verse 2, the last part, she has helped so many people and she has even helped me. 16ஆம் அதிகாரம் ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், அவள் அநேகருக்கு ஆதரவாய் இருந்தவள் எனக்கும் கூட உதவி செய்திருக்கிறாள் என்று சொல்கிறார். Do we have sisters like that? இது போல சகோதரிகள் இருக்கிறீர்களா? Who are a helper of many sisters. அநேக சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதரியாக இருக்கிறீர்களா? Helper to many people. அநேக ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதரியாக இருக்கிறீர்களா? She may have helped them spiritually, she may have helped them physically, but she was a tremendous servant in the church. ஆவிக்குரிய ரீதியிலே உதவி செய்திருக்கலாம், சரீர பிரகாரமாக உதவி செய்திருக்கலாம், ஆனால் அந்த சபையிலே மிகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு சகோதரியாய் நற்சாட்சி பெற்றிருந்தார். Here's another sister, verse 3, called Priscilla. மூன்றாம் வசனத்திலே பிரிஸ்கில்லாள் என்கிற இன்னொரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம். Fellow workers with Paul. பவுலோடு கூட உடன் விளையாட்டு என்று வாசிக்கிறோம். It was not only her husband. கணவன் மட்டுமல்ல, her name comes first. அந்த சகோதரனுடைய பெயர் தான் முதலாவது வருகிறது, கணவனுடைய பெயர் பின்னாக வருகிறது. I think she must have been more zealous than her husband. தன்னுடைய கணவனை காட்டிலும் இந்த சகோதரி அதிக வைராக்கியமுள்ளவளாய் இருந்திருப்பார்கள். She knew the scriptures more than her husband. கணவனை காட்டிலும் இந்த சகோதரி அதிகமாக வேதவசனத்தை அறிந்தவளாய் இருந்திருப்பார்கள். But she was a godly sister working in submission with her husband. ஆனால் கணவனுக்கு அடிபணிந்து அடங்கி இருந்து இருக்கக்கூடிய ஒரு தேவபக்தியுள்ள ஒரு சகோதரியாக இருந்தார்கள். And Paul says she's a fellow worker of mine. இந்த சகோதரியை குறித்து பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் என் உடன் வேலையாள் என்று சொல்கிறார். And what did she do? என்ன செய்தாள்? She did not run away. அங்கே இங்க ஓடவில்லை. It says she risked, verse 4, risked her life, her neck for Paul's life. பவுலுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து எழுதுகிறார். What a woman she was. என்ன விதமான சகோதரி, ஒரு பெண் பாருங்கள். And here's another sister in verse 6. ஆறாம் வசனத்தில் இன்னொரு சகோதரியை குறித்து வாசிக்கிறோம். Greet Mary who has worked so hard for you. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். So it's not only Timothy's. ஆகவே தீமோத்தேயுக்கள் மட்டுமல்ல, we need Phoebes. நமக்கு பெபேயாட்கள் தேவை சபைக்கு. And Priscillas. சபைக்கு பிரிஸ்கில்லாள் தேவை. And Marys. மரியாள்கள் தேவை. And Timothy's. தீமோத்தேயுக்கள் தேவை. Wholehearted young brothers and sisters. இருதயத்தை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த வாலிப சகோதர சகோதரிகள் who can lead the church forward into the next generation. சபையை அடுத்த தலைமுறைக்குள்ளாக எடுத்துச் செல்லக்கூடிய சகோதர சகோதரிகள். I want to challenge all the young people here. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களையும் நான் உற்சாகப்படுத்த சவாலிட விரும்புகிறேன். What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Understand the scriptures. வேத வசனத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். Understand the power of God. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். I sought to understand the scriptures when I was 21 years old. 21 வயதாக இருக்கும் பொழுது நான் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆரம்பித்தேன். I sought for the baptism in the Holy Spirit when I was 23 years old. 23 வயதாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். I didn't seek it earlier because nobody taught me about it earlier. அதற்கு முன்னதாக யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்காதபடியினாலே அதற்கு முன்பாக நான் ஜெபிக்கவில்லை பரிசுத்த ஆவிக்காக. But you don't have to wait till you're 21 or 23. ஆனால் நீங்களோ 21 வயது வரையோ 23 வயது வரையோ காத்திருக்க தேவையில்லை. 10 or 11 years old you can start studying the scriptures. 10 11 வயதா இருக்கிற நீங்கள் வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் வேதத்தை வாசிக்கலாம். Seek for the baptism in the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். Yeah, I have heard of number of
children who are baptized in the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எண்ணற்ற பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நான் But கேட்டிருக்கிறேன். what I have seen is this. நான் என்ன பார்த்திருக்கிறேன் என்றால், Even in our churches I have seen sometimes நம்முடைய சபைகளிலே கூட சில முறை பார்த்திருக்கிறேன். young teenage boys and girls get filled with the Holy Spirit. இளம் பதின் பருவத்திலே இருக்கக்கூடிய தம்பிமார்களும் தங்கைமார்களும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களை பார்த்திருக்கிறேன். They don't remain filled with the Holy Spirit. ஆனாலும் அவர்கள் அந்த பரிசுத்தாவின் நிறைவிலேயே அவர்கள் இருக்கவில்லை. I see some of them 10 years later 10 ஆண்டுகள் கழித்து அவர்களிலே சிலரை பார்க்கிறேன். and they have become carnal and worldly just like anybody else. மற்றவர்களைப் போலவே மாம்சீகமானவர்களாய் உலகத்தாராய் மாறிவிட்டார்கள். Does it mean that their experience 10 years earlier of the baptism of the Holy Spirit was not a genuine experience? அதற்கு உடனே நாம் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெற்ற அனுபவமானது உண்மையான அனுபவம் இல்லை என்று நாம் சொல்லிவிட It முடியுமா? was genuine. இல்லை, அது உண்மையான அனுபவம் தான். They were sincere, wholehearted young teenage boys and girls seeking God alone in their houses for the power of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வல்லமை எனக்கு தேவை என்று தன்னந்தனியாக வீடுகளிலே தேவனை தேடிக்கொண்டிருந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப உள்ளங்கள். And God met with them. தேவன் அந்த உள்ளங்களை சந்தித்தார். And their parents became proud. My son, my daughter is filled with the Holy Spirit. நானும் தேவன் என்னை பரிசுத்த நிறைத்தார் என்று சொல்லி பெருமை அடைகிறார்கள். Parents became proud. பெற்றோர்கள் பெருமை அடைகிறார்கள். And they became proud. அவர்களும் பெருமை அடைகிறார்கள். Instead of exhorting them to keep on being filled with the Holy Spirit. தொடர்ந்து பரிசுத்தாவின் நிறைவிலே இரு என்று அவர்களுக்கு புத்தி சொல்வதற்கு முன்பதாக பெருமையை கொடுத்து விட்டார்கள். That is my word to all younger people. வாலிபர்களாக இருக்கவங்க எல்லாருக்கும் இதுதான் என்னுடைய வார்த்தை. Keep on being filled with the Holy Spirit. தொடர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிறையப்பட்டு கொண்டே இருங்கள். So Paul told Timothy, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், this is the days in which we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் இதுதான். 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். See how he speaks to Timothy. தீமோத்தேயுக்கு எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். Verse 1. 1ஆம் வசனம். Now he could have just left out verse 1 and just told him verse 2. முதலாம் வசனத்தை அவர் எழுதாமல் விட்டுவிட்டு 2ஆம் வசனத்திலிருந்து He could ஆரம்பித்திருந்திருக்கலாம். have just said, preach the word, be ready in season, out of season, reprove, rebuke and so on. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி உபதேசி கடிந்து கொள் என்று சொல்லி நேரடியாக ஆரம்பித்திருக்கலாம். That is what he wants to say. அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். But before saying all that, he gives a little introduction. ஆனால் இவைகளை சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு முன் உரையை அவர் எழுதுகிறார். Just see that. அதை பாருங்கள். I solemnly charge you நான் உனக்கு கட்டளையிடுகிறதாவது, in the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திலே, in the presence of Christ Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிலையிலே, in the presence of the one who is going to judge the living and the dead, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தருக்கு முன்பாக, I charge you by the fact that Jesus is going to appear soon. சீக்கிரமா இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுவார் என்று சொல்லி நான் உனக்கு கட்டளையிடுகிறதாவது, I charge you நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், to keep in light his kingdom that is coming. அவருடைய வரக்கூடிய அந்த ராஜ்யத்தை நீ வைத்து நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். After all these things, இவைகள் எல்லாவற்றையும் சொன்ன பிறகு, he said, now I tell you what it is. இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்று And by the சொல்கிறார். time Timothy had read that first verse, முதல் வசனத்தை தீமோத்தேயு வாசித்த உடனே, he said, this must be pretty serious. இது ஏதோ சீரியஸான காரியத்தை சொல்ல போகிறார் என்று எண்ணினார். What all he's going to say? என்னெல்லாம் சொல்ல போகிறார்? Preach the word. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் Preach the word. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. Don't preach all the stories. கதைகள் எல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டாம். See, I will tell you one of the sad things I have seen even in our churches. நம்முடைய சபைகளிலே கூட நான் பார்த்த துக்கமான காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். Many elders are not preaching the word. அநேக மூப்பர்கள் வார்த்தையை பிரசங்கிப்பதில்லை. Because they don't study the word. என்றால் அவர்கள் வேத வசனத்தை படிப்பதில்லை. You can get up every Sunday and preach like this. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சபையில் எழுந்து நின்று இப்படி பிரசங்கிக்கலாம். You husbands and wives should not be shouting at each other. கணவன்மார்களே மனைவிமார்களே ஒருவருக்கு சண்டை போடாதீர்கள். Is that right? அது சரியா? That's right. அது சரிதான். But that's not the message we have to preach every Sunday. ஆனால் ஒவ்வொரு வாரமும் நாம் பிரசங்கிக்கக்கூடிய செய்தி இது அல்ல. And then we tell some stories about some husband and wife quarreling and all that. This is not the word of God. கணவன் மனைவி இப்படி எல்லாம் சண்டை போட்டார்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி சில கதைகளை சொல்லுகிறீர்கள். அது தேவனுடைய வார்த்தை அல்ல. If you get up on Sunday morning and preach all types of stories, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எழுந்து நின்று எல்லா விதமான கதைகளையும் சொல்லுகிறீர்களானால், and all types of exhortations to live a better life, இன்னும் சற்று நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு புத்திமதிகளை சொல்லுவீர்களானால், those Hindu swamis also say that in the temple. இந்து மதத்திலே உள்ளதான சாமிஜிகளும் இவ்விதமான ஆலோசனை சொல்லுவார்கள். Yeah, you must live a good family life. நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும். And you must overcome your anger. நீங்கள் கோபத்தை மேற்கொள்ள வேண்டும். Brothers and sisters, you சகோதர ask yourself whether your preaching
is any different from the preaching of those Hindu swamis about living a good life. சகோதரர்களே, நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களே, அதற்கும் அந்த சாமிஜி பிரசங்கிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா என்று உங்களை நீங்களே கேட்டு Is பாருங்கள். there a difference between what you are preaching and what Sai Baba is preaching and what all these new people nowadays are preaching? உங்களுடைய பிரசங்கத்துக்கும் சாய்பாபாவுடைய பிரசங்கத்துக்கும் புதிதாய் தோன்றக்கூடிய சாமிஜிகளுடைய பிரசங்கங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். So many leaders in Hinduism now who are preaching a lot of good things. இன்றைக்கு இந்து மதத்திலே எத்தனையோ புதிய தலைவர்கள் எழும்பி பல காரியங்களை போதிக்கிறார்கள். Preach the word. திரு வசனத்தை பிரசங்கம் பண்ணு. Get people to know the scriptures. வேத வசனத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பிரயாசம் பண்ணுங்கள். There is only one book in this world that God has written. தேவன் இந்த உலகத்தில் எழுதின ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே உண்டு. And you must know that book. அந்த புத்தகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You must preach that book. இந்த புத்தகத்தை தான் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். Your words and your stories don't have life. உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய கதைகளுக்கும் ஜீவன் இல்லை. Man shall not live by your stories. Man shall live by every word that மனிதன் proceeds from நீங்கள் God's mouth. மனிதன் நீங்கள் சொல்லுகிற கதைகளினாலே மனிதன் பிழைக்கப் போவதில்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். Jesus used stories to illustrate the word. தேவனுடைய வார்த்தையை விளங்க பண்ணுவதற்காக சில விளக்கங்களை இயேசு பயன்படுத்தினார். He didn't use stories to challenge people or to entertain people. ஜனங்களை சுவாரஸ்யமாய் வைப்பதற்காக கதைகளை சொல்லவில்லை இயேசு. We can say a story is like a window. நாம் கதைகளை ஒரு ஜன்னலுக்கு ஒப்பிடலாம். What does the window do? இந்த ஜன்னல் என்ன செய்கிறது? The window gives light into the room. அந்த ஜன்னலிலிருந்து ஒளியானது உள்ளே வருகிறது. If you don't have windows, the room is there but it's all dark. உங்களுக்கு ஜன்னலே இல்லை என்றால் அங்கே அறை இருக்கிறது, ஆனால் அது இருளாக இருக்கிறது. So a story is only like a window that gives light on the truth of God's word. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தியத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஜன்னல்கள் இருக்கிறது. Paul told Timothy, preach the word of God. தேவனுடைய திரு வசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். Don't preach just to improve your standard of life. உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி மேம்படுத்துவது என்று அதை பற்றி எல்லாம் பிரசங்கிக்க telling வேண்டாம். people how to live a good life. அல்லது நல்ல வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று பிரசங்கிக்க வேண்டாம். Preach God's word. தேவனுடைய வசனத்தை Preach பிரசங்கம் the பண்ணு. power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பிரசங்கம் பண்ணு. Preach how we are united with Christ as our head. எப்படி நாம் தலையாகிய கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பிரசங்கம் பண்ணு. Preach the life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து பிரசங்கம் பண்ணு. The example of Jesus that we must follow. நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி இயேசுதான் என்று பிரசங்கம் பண்ணு. How we பண்ணு. need to take up the cross and follow him. எப்படி நாம் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுவது என்பதை குறித்து பிரசங்கம் பண்ணு. Not just live a good life. ஏதோ நல்ல வாழ்க்கை வாழ்வதை குறித்து பிரசங்கிக்க வேண்டாம். And then he says whether அவர் சொல்கிறார், in season and out of season means anytime you must be ready to preach. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். And you must reprove people. ஜனங்களை கடிந்து கொள்ள வேண்டும். Rebuke them. அவர்களை கண்டனம் பண்ணி. Exhort them. புத்தி சொல்லி. And if they don't listen, keep on doing it. அவர்கள் கேட்காவிட்டாலும் நீ தொடர்ந்து இதை செய்து கொண்டே இரு. With great patience. அதற்கு உனக்கு பொறுமை தேவைப்படுகிறது. And instruction. உபதேசம் உனக்கு தேவைப்படுகிறது. And then he talks about our days. அதற்கு பிறகு நம்முடைய நாட்களை குறித்து பேசுகிறார். Now you want a description of our days? நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதற்கு உங்களுக்கு விளக்கம் தேவையா? Here it is. இங்கே இருக்கிறது. The time will come. நாட்கள் வரும். In 2008. 2008லே வந்திருக்கிறது. When they will not listen to sound healthy doctrine. சத்தியத்திற்கு ஆரோக்கியமான உபதேசத்திற்கு கேட்க மனதில்லாத இருக்கக்கூடிய காலம். They will want to have their ears tickled. செவி தினவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Nice stories. நல்ல கதைகள். How I can become rich. எப்படி நான் இன்னும் பணக்காரனாய் மாற முடியும்? And how I can have better things on this earth. இந்த பூமியிலே எப்படி நல்ல பொருட்களை வாங்க முடியும்? And so they will accumulate for themselves teachers who will satisfy their own desires. இப்படி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக தங்களுக்கு சேர்த்துக் கொள்வார்கள். And these teachers will turn away their ears from listening to the truth. இந்த போதகர்கள் சத்தியத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காதபடி உங்களுடைய காதுகளை திருப்பி விடுவார்கள். That's happening over Christian television today. இன்றைக்கு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. Very few people are preaching the truth of God. மிக மிக சிலரே தேவனுடைய சத்தியத்தை பேசுகிறார்கள். They are just entertaining people with songs and அந்த பாடல்களிலே ஜனங்களை களிகூற செய்வது, teaching them how they can be happy and comfortable on this earth. எப்படி சந்தோஷமாய் வாழ்வது, இந்த உலகத்தில் எப்படி சொகுசாய் வாழ்வது என்பதை மட்டுமே பிரசங்கித்து Not how they can be holy. ஆனால் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பிரசங்கிப்பதில்லை. They'll turn away their ears from the truth and tell them all types of stories. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும்படியாக பிரசங்கிப்பார்கள். But he says, you be careful, Timothy, that you're not like that. ஆனால் தீமோத்தேயுவோ நீ ஜாக்கிரதையாயிரு. Why am I saying that? Paul says.
ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொல்கிறார்? Because Paul says, God has shown me that I have to go now. இப்பொழுது நான் போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று தேவன் சொல்லிவிட்டார். I am concerned about what is going to happen to all these churches. இந்த எல்லா சபைகளுக்கும் என்ன நடக்க போகிறதோ என்று நான் கவலைப்படுகிறேன், கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். Because he says another thing about our times. நம்முடைய நாட்களை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்கிறார். Chapter 3 verse 1. 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In the last days difficult times will come. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. Those are our days. இதுதான் நம்முடைய நாட்கள். What is the word of the Lord for 2008? 2008ஆம் வருஷத்திலே தேவனுடைய வார்த்தை என்னவாய் வருகிறது? Here it is. இங்கே இந்த வார்த்தை. Difficult times will come. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. And in the Living Bible it says it will be difficult to be a Christian. லிவிங் பைபிள் என்ற மொழிபெயர்ப்பிலே ஒரு கிறிஸ்துவனாய் இருப்பதே கடினமாய் இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லப்படுகிறது. Is he talking about persecution? உபத்திரவங்களை குறித்து சொல்கிறாரா? No. இல்லை இல்லை. Not persecution. உபத்திரவத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. It will be difficult to be a Christian. ஒரு கிறிஸ்துவனாய் இருப்பது கடினம். Because most Christians ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் will be verse 2 lovers of self. அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தற்பிரியராய், பணப்பிரியராய். Most Christians will be lovers of money. அநேக கிறிஸ்தவர்கள் பணத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். And verse 4 they will be lovers of pleasure more than lovers of God. 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். But verse 5 they will still claim to be believers. ஆனாலும் தேவ பக்தி உள்ளவர்களாய் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். 5ஆம் வசனம். Even though they don't have the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவர்களுக்கு இல்லாதிருந்தாலும் கூட அப்படி சொல்லிக் கொள்வார்கள். Power to live a holy life. பரிசுத்த ஆவியான பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டிய பலன். And these people will go around preaching and lead many families astray. இப்படிப்பட்ட மக்கள் பிரசங்கியார்கள் பல இடங்களுக்கு சென்று பிரசங்கம் பண்ணி மக்களை வழிவிலக செய்வார்கள். But he tells Timothy. ஆனால் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். 10ஆம் வசனம். You have seen my teaching. நீயோ என் போதகத்தை பார்த்திருக்கிறாய். My conduct. என்னுடைய நடக்கை. My purpose. என்னுடைய நோக்கம். My faith. என்னுடைய விசுவாசம். My patience. என்னுடைய My சாந்தம். love. என்னுடைய அன்பு. Follow that. இதை பின்பற்று. You know, we need examples in these days. இந்த நாட்களிலே நமக்கு நல்ல மாதிரிகள் தேவை. Who can say to people, ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடியவர்கள், you have seen how I lived. நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நீ பார்த்திருக்கிறாய். You have seen how I taught. நான் எப்படி உங்களுக்கு போதித்திருக்கிறேன் என்பதை பார்த்திருக்கிறாய். You have seen the purpose of my life. என்னுடைய வாழ்க்கையினுடைய மாதிரியை பார்த்திருக்கிறாய். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, young people, வாலிபர்களே, don't follow the multitude of bad examples you see in Christian leaders today. கிறிஸ்தவ தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கெட்ட மாதிரிகள் திரளாய் இருக்கிறார்கள், அவர்களை பின்பற்ற வேண்டாம். I'll tell you something. ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். Missionary work is good. மிஷனரி பணி என்பது நல்லதுதான். But that's not the most important thing. ஆனால் அதுதான் முக்கியமான பணி என்று அல்ல. To be free from the love of money is 1,000 times more important than even missionary work. பண ஆசையிலிருந்து விடுதலை பெறுவது என்பது மிஷனரி பணியை காட்டிலும் 1000 மடங்கு சிறந்த பணி. There's so much of Christian work going on in this country today. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ பணியானது இந்த தேசத்திலே பல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. There are conventions and sermons and all that. எவ்வளவோ கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கிறது, பிரசங்கங்கள் நடக்கிறது. The leaders are not free from the love of money. ஆனாலும் அதை நடத்துகிற தலைவர்கள் பண ஆசையிலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறார்கள். They are not following Jesus. அவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை. Do you understand the times in which you live? நாம் வாழக்கூடிய நாட்களை அறிந்து கொண்டீர்களா? God wants you young people to stand true to him. அவருக்கு என்று மெய்யாக நிற்கும்படியாக தேவன் வாலிபர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். And if you see a leader who's a bad example, don't follow him. ஒரு கெட்ட மாதிரியான ஒரு தலைவரை பார்க்கும்போது தயவு செய்து அவரை பின்பற்ற வேண்டாம். In our church in Bangalore, பெங்களூரிலே உள்ள நம்முடைய சபையிலே I tell the young sisters, வாலிப சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், if you see a worldly young sister in CFC சபையிலே ஒரு உலக பிரகாரமான வாலிப சகோதரியை பார்த்தால் don't follow her example. அந்த மாதிரியை பின்பற்ற வேண்டாம். Follow the other examples of those who are God fearing. தேவனுக்கு பயப்படுகிற சகோதரியுடைய மாதிரியை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, நம்முடைய எல்லாருடைய தலைகளும் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது I want to say to you உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் that God wants you. தேவனுக்கு நீங்கள் தேவை. Once when the disciples went, Jesus sent disciples to pick up a donkey. ஒரு கழுதையை கூட்டிக் கொண்டு வர முடியாது இயேசு சீஷர்களை அனுப்பின பொழுது They said, if anybody asks you why you are taking it, ஏன் இந்த கழுதையை கூட்டிக் கொண்டு போல் என்று யாராவது கேட்டால் say the Lord needs him. ஆண்டவருக்கு இந்த கழுதை தேவை என்று சொல்லுங்கள். Even if you are like a donkey, நீங்கள் ஒரு கழுதையை போல இருந்தாலும் கூட the Lord needs you. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. Say, Lord, I'm available. ஆண்டவரே, நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I'm going to study the scriptures. நான் வேத வசனங்களை நன்றாய் படிக்க போகிறேன் ஆண்டவரே. I want to be like a Timothy. நான் தீமோத்தேயு போல இருக்க போகிறேன். I want to be like a Phoebe. நான் பெபியாளை போல இருக்க போகிறேன். I want to be like a Priscilla. நான் பிரிஸ்கில்லாளை போல இருக்க I want போகிறேன். to be like Paul. நான் பவுலை போல இருக்க போகிறேன்.
I want to be filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டிருக்க போகிறேன். Continue to be filled with the Holy Spirit. தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்த நிறைவை பெற்றுக்கொண்டே இருக்க போகிறேன். Help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். Help me, my Father. பிதாவே எனக்கு உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.